Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கவுன்சிலிங் லிஸ்ட் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் என்ன அப்படிங்கறத மெமோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எந்த ஃபார்மேட்ல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஆல்ரெடி இருக்கு உங்ககிட்ட, பட் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்மேட், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல போல இருக்கு, இருங்க. PSTM certificate இதுதாங்க. This is to certify that திருமதி dash has studied, உங்க பேரு has studied SSLC during the year from dash to dash, இந்த year போட்டுட்டு in Tamil medium. This certificate is issued after verifying the course content, statement of mark, transfer certificate. The candidate has has not obtained scholarship for having studied in Tamil medium. Principal sign, seal, institution, date, place. ஓகேங்களா? இதுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. இது பழசு புதுசா அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அதுதான் நீங்க தமிழ் மீடியத்துல SSLC படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது, தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி நீங்க எதனா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆப்டைன்ட் அப்படின்னு போட போறீங்க. எதுவுமே ஸ்காலர்ஷிப்லாம் நான் வாங்கல அப்படின்னா வாங்கலாம் அப்படின்றத டிக் பண்ண போறீங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தமிழ் மீடியத்துல தான் படிச்சீங்களான்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேற எதையும் நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வேற ஃபார்மேட்டை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்மேட்ல போயிட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு சேஃப். நீங்க தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க சர்டிஃபிகேட்ல இருக்க போகுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்பரான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு சைனோட இருக்கிறது எப்பயுமே பெஸ்ட். ஓகேங்களா? இல்லைனா கூட நீங்க போய் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேட்லாம் வந்து நீங்க அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம் இந்த மாதிரின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான ஃபார்மேட். வேற பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு வேற என்ன டவுட் வரப்போகுது? வேற எதுவும் கிடையாது. பழசா இருக்கணுமா புதுசா இருக்கணுமா? பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படிங்கிறது உங்க அந்த ஹெட்டோட சைனு, அதுக்கப்புறம் சீல், இன்ஸ்டிடியூஷன் வந்து சைன் போட்டு சீல் போட்டிருக்கணும், டேட்டு, பிளேஸ், அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. இதுதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இதுக்கு மேல பிஎஸ்டிஎம் பத்தின சந்தேகம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சில பேர் கேட்பாங்க. இது டவுன்லோட்லாம் ஒன்றுமே, நீங்க வந்து ஜஸ்ட் கூகுளில் வந்து டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு போட்டாலே இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வந்ததுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னீங்கன்னா இதை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா பார்த்து ஒரு எம்எஸ் வேர்ட்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க போய் வாங்கிக்கோங்க, சைன் வாங்கிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இது பெரிய ஒரு தனி சர்டிபிகேட் தனி இதெல்லாம் கிடையாது. நார்மலா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு A4 ஷீட்ல. எம்எஸ் வேர்ட்ல வந்து நீங்க இல்ல டைப் பண்ணி கூட வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி பிஎஸ்டிஎம் பத்தி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுல இருக்கிற வார்த்தைகள் முக்கியம், இன்னாருடைய சிக்னேச்சர் முக்கியம், இன்ஸ்டிடியூஷனோட சீல் முக்கியம், டேட் பிளேஸ், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இதுதான் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். 20% ஒதுக்கீடு இருக்கு இதுக்குன்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.